ஒரு நாள் இரவில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் படங்கள், த்ரில்லர் படங்கள், மர்டர் மிஸ்ட்ரி படங்கள் பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க இரவு நேரத்துலேயே நடக்கக்கூடிய ஒரு டிவி சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய டிவி சீரிஸ் ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 4. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ட்ரூ டிடெக்டிவோட 4வது சீசனான நைட் கண்ட்ரி அப்படின்ற சீசன் பற்றி தான் நான் பேச போகிறேன். மற்ற 3 சீசன்களோட கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் சீஃபான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இதில் ப்ராட்டகானிஸ்ட், அதாவது டிடெக்டிவ்கள் 2 பேருமே பெண்கள். இந்த 2 பெண்களும் அவங்க இருக்கக்கூடிய ஊரில் காணாமல் போன 8 பேரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த டிவி சீரீஸ். இதில் உள்ள இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற 3 சீசன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையான, அமெரிக்காவோட ட்ரையான இடத்துல நடக்கிற மாதிரி கதையை அமைச்சிருந்தாங்க. இந்த சீசன் வந்து அலாஸ்காவில் போலார் நைட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் அந்த டைமில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மாதம் காலம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய இரவு. அது 12 நாள்லேருந்து 2 மாதம் வரைக்கும் முழுக்க முழுக்க இரவாகவே தான் இருக்குன்றாங்க. பகல் நேரத்துலையும் சூரியன் தெரியாது, அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதி காரணமாக. அப்படி அந்த போலார் நைட் ஆரம்பிக்கிற அன்று அங்கே இருக்கக்கூடிய என்எஸ் அப்படின்ற ஒரு கற்பனை ஊரில் இந்த கதை நடக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து 8 விஞ்ஞானிகள் காணாமல் போயிடுறாங்க. அந்த நிறுவனத்துக்கு பொருள் சப்ளை பண்ண வந்த ஒருத்தர் வந்து அங்கே வந்து ஒரு மனித உறுப்பை எடுக்கிறாரு. அதாவது ஒரு நாக்கு அங்கே கிடக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஒருத்தரோட நாக்கு அங்கே கிடக்குது, ஆனால் இவங்க யாரும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்தா இவங்க எல்லாரும், காணாமல் போன எல்லாரும் ஒரு இடத்துல இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அவங்கள அங்கேருந்து மொத்தமாக பனியில் உறைஞ்சிட்டதுனால அந்த மொத்தத்தையும், அந்த காணாமல் போன அத்தனையும் தோண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஐஸ் ஹாக்கி ஸ்டேடியத்தில் வந்து வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 48 மணி நேரம் ஆனால் தான் அவங்க மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா வந்து அது சரியான ரிசல்ட் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த வெட்டி எடுக்க முயற்சி பண்ணும்போது தான் என்ன தெரியுதுன்னா, அதில் ஒருத்தர் உயிரோடு தான் இருக்கார். அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் பனியில் உறைஞ்சி அவரோட கை கால்கள்லாம் வந்து துண்டிக்கணும் அப்படின்ற, வெட்டி தான் அவரை காப்பாற்ற முடியுன்ற லெவலில் அந்தளவுக்கு அவர் கை கால்கள்லாம் உறைஞ்சி போச்சு. ஸோ இவங்க 2 பேரும், இந்த பெண் அதிகாரிகள், ஒருத்தங்க பேர் டான்வர்ஸ், ஒருத்தங்க பேர் வந்து நவாரோ, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது சஸ்பென்ஸாக படத்தில், அது சீரீஸில் இருக்குது. லேட்டராக அதை சொல்கிறாங்க என்ன எதில் முரண்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஜோடி ஃபாஸ்டர் மற்றும் காலி ரைஸ், அவங்க 2 பேரும் தான் அந்த 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் ஜோடி ஃபாஸ்டர் வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் அப்படின்ற படத்தின் மூலமாக உலக பிரபலமானவங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து அவங்க டிவி சீரீஸில் நடிக்கிறாங்க. அவங்க மிக மிக இளம் வயதில் டிவி சீரீஸ் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு தொலைக்காட்சி தொடர் நடிக்க வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த ஏஜென்ட் நவாரோ கதாபாத்திரத்தில் நடித்த காலி ரைஸ் வந்து அவங்க ஒரு பூர்வக்குடி அமெரிக்கர். படத்தில் அந்த சீசன்லேயும் அந்த கதை அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் அமெரிக்கராகவும் இன்னொருத்தங்க அலாஸ்காவை சேர்ந்த இனுபியாக் அப்படின்ற ஒரு இனக்குழுவை சேர்ந்த ஒரு அதிகாரி. ட்ரூ டிடெக்டிவ் மற்ற 3 சீசனில் அல்லாத ஒரு சீஃபான வித்தியாசம் இதில் என்ன அப்படின்னா, இந்த சீசன் வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணால் எழுதி இயக்கப்பட்டிருக்கு. மற்ற 3 சீசனில் வந்து நிக் பிசலாட்டோ அப்படின்றவர் தான் ஷோ ரன்னர். இதில் இந்த நைட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு தனி செக்மெண்ட்டை உருவாக்கி முழுக்க முழுக்க இசா லோபஸ் அப்படின்ற அவங்களே தான் 6 எபிசோடுக்குமான கதையும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. 6மே அவங்க தான் இயக்கியிருக்காங்க. மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒரு பிளாட் டிவைஸ் தான். கொலை குற்றம் அல்லது காணாமல் போனவர்கள், அவர்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறதுன்றது வந்து மேலதிகமான விஷயங்களை பேசுகிறதுக்கு தான். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அலாஸ்காவில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்கள், அவங்களோட பிரச்சனை, அங்கே உள்ள கனிம வளம், அதன் பின்னாடி உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள், அங்கே அவர்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி, அந்த பூர்வக்குடி மக்களோட நம்பிக்கைகள், பயங்கள், சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நிறையா ஒற்றுமைகள் இருக்குது, வித்தியாசமும் இருக்குது. இந்த ட்ரூ டிடெக்டிவ் 4 சீசன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். காட்சி அமைப்பு மிஷன் இம்பாசிபிள் படங்களில் வர்ற மாதிரி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி ஒரு காட்சி இருக்கும், ஆனால் அது வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் இருக்கும். அந்த மாதிரி இந்த சீசனில் வந்து இதுக்கு முந்தின சீசனில் வந்த காட்சிகள், அதே போல் காட்சிகள் இருக்கும். அதே போல் 2 சீஃபான கதாபாத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண் இருக்கும். ஆனால் இது ஒரு புதிய இடத்துல ஒரு புதிய சூழ்நிலையில் நடக்கிறதுனால அதனோட அர்த்தமும் கோணமும் வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கும். பார்த்த மாதிரியே இருக்கும், பட் ஆனாலும் புதுசாகவும் இருக்கும். இந்த சீசன் வந்து முழுக்க முழுக்க இரவில் ஷூட் பண்ணப்பட்டதுனால அலாஸ்காலையும் ஐஸ்லாண்ட்லேயும் ஷூட் பண்ணியிருக்காங்க.
இன் ரியல் லொக்கேஷன்ஸ் அப்படின்றதுனால பார்க்குற நமக்கும் அந்த சில்னஸ் தெரியும். இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து அழகான காட்சிகள். இந்த மொத்த ட்ரூ டிடெக்டிவ்ஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே வந்து பார்ப்பதற்கு இனிமையான அப்படி ஒரு நிலப்பரப்பே அவங்க காட்டலை. எல்லாமே டார்க் அண்ட் டெசலேட் பிளேசஸ் தான். இந்த இடம் வந்து அப்படியே இருட்டு, குளிர், பனி விழுந்துகிட்டே இருக்குது. அவங்க எல்லாம் அதோடு சேர்ந்து மர்மமும் இருக்குது. ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டும் இருக்குது. இதை உருவாக்கும் போதே அவங்க இசா லோப்பஸ் அப்படின்ற அந்த கிரியேட்டர் வந்து முதல் சீசன்லேருந்து எக்ஸாக்டாக இது ஆப்போசிட்டாக இருக்கணும். அதில் 2 ஆண்கள் அப்படின்னா இதில் 2 பெண்கள். அது ட்ரையான ஒரு நிலப்பரப்புனா இது கோல்டான ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது சூப்பர் நேச்சுரல். மற்றதில் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அது கடைசியாக சொல்லப்படும், என்ன காரணத்துக்காக என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த லாஜிக் ரிவீல் ஆனாலும், அந்த தர்க்கம் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் இதுதான் காரணம், இதுதான் தர்க்கம்னு ரிவீல் ஆனாலும், அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட், ஒரு அதி இயற்கை தன்மை வந்து கடைசி வரைக்கும் இதில் மெயின்டைன் ஆகுது. அதுதான் மற்றதுக்கும் இதுக்குமான முக்கியமான வித்தியாசம். இந்த சீசன் வந்து மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருக்கு மற்றதை விட. இதை ஜோடி ஃபாஸ்டர் அவங்களுக்கு வந்து நிறைய விருதுகளும் கிடச்சிருக்கு. அட் சேம் டைம் இதுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸும் நிறையா இருக்குது. அவ்வளோ ஒன்றும் சிறப்பானது இல்லை, அது ரொம்ப வந்து சாதாரணமாக தான் இருக்குன்ற மாதிரி பேசவும் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு நிதானமாக போகக்கூடிய இது ஒரு பெண்ணிய பார்வையில் உருவாக்கப்பட்ட ஒரு சீரீஸ். ஏன்னா எல்லாமே பெண்கள் தான், உருவாக்கினவங்களும் பெண்கள் தான், நடிகர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான். ஒரு பெண்ணை மையமாக வச்சு தான் அந்த கதையை எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு நடந்தது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த என்டையர் சீசனு. ஸோ உங்களுக்கு அப்படி ஃபெமினிசம் சம்மந்தமான தொடர்கள் பார்க்கணும், திரைப்படங்கள் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இதை முதல்ல பார்க்கலாம். அந்தளவுக்கு இது ஒரு நல்ல சீரீஸ் தான். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.